ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே நாம் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லோரும் தலைகளை தாழ்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறாரே ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. உம்முடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் என்றோ ஆண்டவரே அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டு பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவரே காலையிலே எங்களை உமது கிருபையாலே திருப்தியாக்கி கொண்டு இருக்கிறீரே. தேவரீர், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் சரியா எங்களை நீர் மகிழ்ச்சியாக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரம், இந்த வெளி அலங்காரம் நமக்கு தேவையில்லை பிரியமானவர்களே. பரிசுத்த அலங்காரம், பரிசுத்தத்தோடு அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லோரும் ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஓ நன்றி. ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசு. எஸ், பரிசுத்த. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி எங்கள் மத்தியில். எஸ், ஒரு முறை கூட. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் சபைகளில், எங்கள் சபைகளில் உலாவிடும் எங்கள் தேசத்தில், ஓ எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடு, எங்கள் குடும்பங்களில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்கள் இந்தியாவில், எங்கள் இந்தியாவில் உலாவிடும் எங்களோடு என்றும் எங்கள் மத்தியில். எஸ், எங்களோடு என்று வாசம் செய்கிற தேவனே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வெல்கம் செய்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் வாசம் செய்யோ. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு வியாந்தரபா ஓ ஷகதனகதனகதனே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் முடிவு வரைந்த தேவரீர் எங்களோடு நீர் அசைவாடும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாவற்றையும் மீட்பர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம அப்படி உட்கார்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். பவுலும் சீலாவும் எந்த நிலைமையிலே துதித்தார்கள்? சிறைச்சாலை கட்டப்பட்ட நிலைமையிலே துதித்தார்கள். ஆனால் அந்த இடத்துல, அந்த சிறைச்சாலையிலே கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை சந்தோஷமாய் துதிப்போமா? ஹல்லேலூயா. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோனை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அம்போரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காளமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம். உங்கள் சத்தம் உயரட்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தவர் துதியுங்கள். அவர் கட்டுகளை இருளை எல்லாவற்றையும் மாற்றினாரே. நமக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தாரே. அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போம். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அழைத்துரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில். எல்லோரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா
தூதர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை ஒரு முறை கூட ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அவரே துதிக்கப்பட தகுதியான தெய்வம். ஆமென் அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிக்க வேண்டும். ஆமென். நம்மை நேசித்த பலர் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி எஸ் எஸ் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் உங்கள் சத்தம் உயரட்டுமே. அவரை பார்த்து சொல்லுமா நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென். நன்மைகள் என் வாழ்வில் கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவர் வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென். நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் நம்மை சுற்றிலும் நெருக்கி வந்த பொழுதும் கண்மலை தேவன் நம்மோடு கூட இருந்தாரே, தேற்றினாரே, ஆறுதல் படுத்தினாரே. அந்த நன்றியை நினைத்து நாம் துதிப்போமா? துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவர் வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவர் வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே.
கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே, கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவர் வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்தாரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கு நம்மை தப்புவித்தாரே. எல்லோரும் கைகளை உயர்த்தி நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவர் நன்மைகள், ஒருவரை கூட சொல்லுவோமா? நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எத்தனை நன்மைகளை நாம் அவருடைய கரங்களிலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் நன்றியுள்ளவர்களாய், நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் அப்படி எழுந்து நின்று உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சீரியா கடற்கரையிலே எதிரிகள் கர்த்தருடைய பிள்ளைகளை கழுத்தை அறுத்த நிலைமையிலே அவர்கள் இயேசுவை மறுதலிக்கவே இல்லை. நீங்கள் உங்கள் தெய்வத்தை மறுதலியுங்கள், இல்லை என்றால் வெட்டி விடுவோம் என்று அல்ல, அறுத்தார்கள். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலும் அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரையே உண்மையாய் பற்றி கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஓ உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. வைராக்கியத்தோடு சொல்லுமா? உம்மையே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் ஆண்டவரே நாங்கள் உருவாகும் முன்பதாகவே எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே. தாயினும் மேலா எங்களை அன்பு கூர்ந்தீரே. ஆண்டவரே, அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே.
ஒருபோதும் தள்ளிடாவர். பாவியை அன்போடு ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய பாவங்களை மன்னித்தாரே, சிலுவையிலே நமக்காய் அடிக்கப்பட்டாரே. அந்த அன்பை நினைத்து நாம் பாடுவோமா? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் சுவாசம் ஒழியும் வரை ஆண்டவரே உம்மை நான் விட்டுவிட மாட்டேன். மகிழ்ச்சியான நேரங்களிலே எளிதாக உற்சாகமாக பாடிவிடலாம், ஆனால் துக்க நேரங்களிலே நம்முடைய தொண்டை அடைத்துக் கொள்ளும் அல்லவா, நாவு தழுதழுக்கும் அல்லவா. ஆனால் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும். பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய துதி நாம் எப்படி எந்த நிலைமையில இருக்கிறோம்? இக்கட்டு நேரங்களிலும், பாடு மரண நேரங்களிலும் உங்கள் ஆத்துமா தேவனை துதிக்குமா? அந்த சீரிய கடற்கரையிலே அப்படித்தான். வெட்டினால் ஒரு நொடியிலே போயிருக்குமானால் அறுத்தார்கள் அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை. தான் பெற்ற தாய் தகப்பன் முன்பதாக அந்த குழந்தைகளை அறுத்தார்கள். ஆனால் நாங்கள் மறுதலிக்க மாட்டோம். அவர்தான் உண்மையான தெய்வம். அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்காமற் போனாலும் எங்களை அவர் பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் மரித்தார்கள். எல்லோரும் கைகளை உயர்த்தி சொல்லுமா? ஆண்டவரே, நான் உமக்காயே என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உமக்காய் நான் வாழுவேன் ஆண்டவரே, உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன். அன்று யோபு எத்தனையோ பாடுகள், பிள்ளைகள் அழிந்து போன நிலைமையிலும், வியாதிகள் நெருக்கினது நேரத்திலும், மரண தருவாயிலும் அவரையே உறுதியாய் பற்றி கொண்டாரே. மரியாளும் அப்படித்தானே, அவருடைய பாதத்தை இறுக்க பற்றி கொண்டாளே. அதுபோல நாம் ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோமோ? ஓ அல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உம்மையே. ஒரு முறை கூட உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், நம்மை ஆளுகை செய்கிறவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றி, என்றென்றும் பணிந்து தொழுவோம்.
அழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். எல்லாரும் கைகளை அசைத்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவரே, பரலோகத்திலே வாசமாய் இருக்கிற எங்கள் தேவனே, நீர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆலயமாகிய சரீரங்களை நீர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீர் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒளியை வீச வந்தீரே, நாங்கள் உமக்காய் சுடரொளி பட்டயமாய் இந்த உலகத்திலே நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படியான வரங்களை நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம அப்படியே இருக்கிற இடங்களிலே நாம் அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். மேலே உள்ளவர்கள், கீழே உள்ளவர்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவர் சமூகத்திலே வந்து நாம் அவர் சமூகத்திலே களி கூற நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் நம்மை அவர் கண்மணி போல காத்தார். தம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிற ஆண்டவர், ஒரு நாளும் நம்மை மறக்காதபடி பாதுகாக்கிற தெய்வன், நம்மோடு இருந்து நடத்தி வந்தார். இந்த புதிய வாரத்திலும் நம் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வாரத்தின் முதல் நாளிலே தெய்வ சமூகத்திலே நாம் கூடி வர கர்த்தர் தந்த என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய
நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேரத்தில் ஆவியானுடைய வார்த்தையை நாம் கேட்க இந்த சமூகத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நல்லவர். அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது தன்னுடைய அனுபவத்திலே சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்று சொல்லியிருக்கிறார் அப்பா. உம்முடைய பிரமாணத்தை எங்கள் இருதயத்தில் எழுதுவீராக. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் வெறுமையாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் கடந்து செல்ல உதவி செய்யும். உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். சந்தோஷத்தோடு நாம் ஆண்டவர் இடத்துல களி கூற வேண்டும். தாவீது சொல்லும்போது, கர்த்தர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமேன். மகிழ்ச்சி இருக்கா? ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நிச்சயமாக இருக்கு. ஆமேன். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 121 சங்கீதம் 7 வசனத்தை நாம் வாசிப்போம். 121 சங்கீதம் 7 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு சிறந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். உன்னை காப்பார், உன்னை நடத்துவார், உனக்கு எந்த சேதம் இல்லாமல் காத்து நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நடத்தி வந்திருக்கிறார். இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் தீங்கு நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. பாஸ்டர் அன்னைக்கு ஆத்துமாவை குறித்து அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த வசனத்தோடு கூட நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில தீங்குகள் நமக்கு ஏற்படுகிறது. அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தோடு அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த உலகத்தில் அநேக தீங்குகள் நம்மை சுற்றிலும் நம்ம எங்கே பார்த்தாலும் நிறைந்திருக்கிறதை நாம் எல்லா இடத்திலும் நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொடிய தீய மனிதர்கள் நம்மை சுற்றிலும் உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள். கொடிய வியாதிகள், எங்கு பார்த்தாலும் விபத்துகள், எங்கு பார்த்தாலும் தற்கொலைகள், இப்படி நம்மை சுற்றிலும் பல தீங்குகள் நடமாடுகின்ற ஒரு நடமாற்றத்தை நாம் எல்லாரும் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே தாவீது ஒரு காரியத்தை சொல்லவில்லை, அவர் சொல்லுகிறார், எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார் என்று சொல்லி ஒரே வார்த்தையிலே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில எல்லா தீங்குக்கும் கர்த்தர் இம்மட்டுமாக விலக்கி காத்தார். எத்தனை பேர் ஆமேன் அப்படி சொல்றீங்க? ஆமேன், அல்லேலூயா. இனிமேல் காப்பார் அப்படின்றவங்க எல்லாம் ஒரு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு முன்பாக சில தீமைகள் இருக்கிறது, ஆனால் நம்ம அது கண்கள் அதை பார்ப்பதில்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? அதை பார்க்காவிட்டாலும் நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம்
அந்த விசுவாசம் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே அவர் மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது பவுல் கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவருடைய வேலை என்னங்க? நம்மளை ஸ்திரமா திடமா நிற்க வைக்கிறதா. தீமையை பார்த்து சோர்ந்து போகிறோம். பல தீய மனிதர்களை பார்த்து ஒவ்வொரு நியூஸா நம்ம கேட்கும் போது, கடந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் வந்த உடனே நம்ம எல்லாரும் எவ்வளோ பதறி இல்லையா, மனம் சோர்ந்து 3 மாதம் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்தோம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல், பயம் ஒரு பக்கம், திகில் ஒரு பக்கம், இதெல்லாம் பார்த்து நம்ம இருதயம் சோர்ந்து போய் இருந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்தின்படி அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி நிற்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த நேரத்தில் ஸ்திரப்படுத்தினார். தீமை நின்று நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறவர் இனியும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கடந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, அவர் வருங்காலத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். அவர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காத்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் காப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் அவருடைய சமூகத்தில் அடைக்கலமாக நாம் ஓடி வந்திருக்கிறோம். அவரை நம்பி வந்திருக்கிறோம். அவர்தான் தஞ்சம் என்று அவரை நோக்கி நாம் ஓடி வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் ஆறுதல் உண்டாகும்படிக்கு, நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எவ்வளவும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே மிகுந்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். வேதத்தில் அதுதான் என்னாகமத்தில் வாசிக்கின்றோம். பொய் சொல்லுவதற்கு அவர் மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, வசனித்ததை நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் அடைக்கலமாய் அவர் சமூகத்திலே ஓடி வந்துட்டோம். ஆண்டவரை பார்த்து தாவீது எப்படி சொல்லுகிறார்? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தஞ்சம், என் புகலிடம், என் கேடகம் என்று சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்தில் ஆண்டவரை அப்படியெல்லாம் துதிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து துதிக்கிறோம். அப்பா, நீங்கள் தான் என் அடைக்கலம், நீங்கள் தான் என் கோட்டை, நீங்கள் தான் என் கண்மலை. ஆமென். அதே போல் ஆண்டவர் என்ன செய்தார்? தாவீதுக்கு வந்த எல்லா தீங்கில் இருந்தும் கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாத்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. ஒன்று கூட கீழே விடவில்லை. ஆமென். எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் இன்றைக்கு அவரை தேடி, அவரை நாடி, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நாம் புகுந்திருக்கிறோம். நம்மையும் நடத்த, காக்க, நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்த பொழுது கூட அவர் எத்தனையோ தீங்குகள் எகிப்தின் ஜனங்களுக்கு வந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களையோ அவர் மிகுந்த பாதுகாப்போடு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. வெளியே கொண்டு வரும்போது தீங்கு அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. அந்த தீங்கில் இருந்தெல்லாம் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஆமென்.
அல்லேலூயா. அவங்களுடைய வனாந்தரத்திலே அவர்கள் வரும்பொழுது பல தீங்குகள் அவர்களுக்கு நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. பல ராஜாக்கள் எழும்பினார்கள், பல ஜனங்கள் அவர்களுக்கு எதிராக எழும்பி வந்தார்கள். அந்த தீங்குக்கெல்லாம் கர்த்தர் அவர்களை விலக்கி பாதுகாத்து அந்த கானான் தேசத்தை அடையும்படி கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கிறது. 100க்கு 100 அவரை நம்பி நாம் அவரை வாழும்போது நிச்சயமாக அவருடைய பாதுகாப்பை நமக்கு தருவார். அவர் சொல்றாரு, என்னை ரட்சித்து எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை பாதுகாப்பார். இந்த உலகத்திலே நாம் கடந்து போகிற பாதை எல்லாம் ஆண்டவர் அறிவார். பல தீங்குகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இவையெல்லாம் ஒரு நாள் நம்ம சேதப்படுத்தாமல் காக்கிற தேவன் அந்த பரம காணானை அடையும் வரைக்கும் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, இம்மட்டும் காத்தவர். ஆமேன். இனிமேலும் காக்க வல்லமையுள்ள அந்த இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்களை குறித்து நான் சில காரியங்களை வாசிக்கும் போது, ஒரு நாள் அவர் பல தேசங்களுக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்த ஒரு தேவ மனிதன். ஒரு முறை அவர்கள் திபெத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு அங்கே சுவிசேஷம் அறிவிக்கும்படி அவர் கடந்து போனாராம். போன இடத்துல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த அந்த ஜனங்கள் அவர் கேட்ட வார்த்தைகளெல்லாம் கேட்ட உடனே, அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொன்ன உடனே மகா கோபம் அடைந்து அவரை சரியாக அடித்து உதைத்து அந்த ஊரை விட்டே விரட்டி அடித்தார்களாம். விரட்டி அடித்து கொண்டே போனார்களாம். இவரும் காடு வழியாய் ஓடி 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 ஒரு சின்ன குகைக்குள்ளே போய் அங்கே உட்கார்ந்து கொண்டார். இந்த ஜனங்கள் இவரை விடாமல் அவரை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி துரத்தி கொண்டே வந்தார்களாம். அவர் அந்த குகைக்குள்ளே போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அந்த முழங்காலில் நின்று ஜெபித்த அந்த தேவ மனிதன் கண் விழித்து பார்த்த பொழுது அந்த குகையில ஒளிந்து கொண்டிருந்த அவரை அழிக்க ஓடி வந்த ஜனங்களெல்லாம் வாபஸ் பின்னாடி போயிட்டே இருந்தாங்களாம் கிராமத்துக்கு. இவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இரவிலே நன்றாக தூக்கி காலை விழித்து அடுத்த நாள் காலை எழும்பின போது இன்னும் அதிகமான கூட்டம் அந்த குகை நோக்கி வருகிறதை அவர் பார்த்தார். பெரிய கூட்டம் அவரை பார்க்க வந்தது. அவர்கள் பார்த்து, அந்த ஜனங்கள் அதிகமான அந்த கூட்டம் வந்து அவரை பார்த்து கேட்டார்களாம், நாங்கள் உங்களை கொன்று போடுவதற்கு நேற்று வந்தோம், பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வந்தோம். ஆனால் உங்களுடைய குகையிலே நின்றிருந்த ஒரு மகத்துவமான ஒரு புருஷன் யார்? அவர்களிலிருந்து வீசின ஒளி என்ன ஒளி? அந்த புருஷர் எந்த தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்டார்களாம். உடனே சாது அவர்களுக்கு ஆண்டவர் தம்மை பாதுகாத்ததை குறித்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவு எவ்வளவு பெரியவர், அவரை நேசிக்கிறவர்களை அவர் எப்படி பாதுகாக்கிறார், எப்படி வழி நடத்துகிறார், அவர் யார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த சுவிசேஷத்துக்கு அடிபணிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். இப்படி எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்த ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அடைக்கலமாய் வந்த நமக்கும் அவர் நம்மை பாதுகாப்பதற்கு மிகுந்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி பல தீங்குகள் நமக்கு வந்தாலும் நம்மை பாதுகாப்பார். அந்த தேவன் உண்டு என்பதை நான் ஒரு நாளும் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார்.
சில நேரத்தில் சில தீங்குகள் நமக்கு எதிராக வரும்போது நம்ம கலங்கி நின்று வேதனை அடைகிறோம். ஐயோ இப்படிப்பட்ட காரியம் நடந்துடுச்சு அப்படிலாம் மன சோர்வு அடைகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை காக்கிறவர். சில தீங்குகள் நம்முடைய வாழ்க்கையில் சுற்றிலும் இருக்கிறது. அதை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, நம்ம குடும்பத்திலிருந்தே பல தீங்குகள் நமக்கு ஏற்படும். தீங்குகள், குடும்பம், நமக்கு ஒரு ஆண்டவர் அழகான குடும்பம் தந்திருக்கிறார். எத்தனை குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? பிரச்சனையே இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்குது, பல போராட்டங்கள் இருக்குது. சொந்த பந்தங்கள் நடுவிலே பல தீங்கு செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். மீகா 7ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், இது 2 வசனத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்கள் தானே. வீட்டார்கள் தானே. மத்தேயு 10:36 இயேசு சொல்லுகிறார், அவனுடைய வீட்டாரே அவங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். சத்துருக்கள் என்று சொல்ல வேண்டாம், தீங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? தன்னுடைய அனுபவம் அப்படி. ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் அவர் பெற்றிருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை வேதனைப்படுத்தினார்கள். குடும்பத்தார் அவரை ஒரு தெய்வம், தீர்க்கதரிசி, அவர் ஒரு தேவன் என்று கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களும் யூத மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிசாசிகளின் தலைவன் என்று சொன்னார்கள். பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொன்னார்கள். அவரை அநேக தரம் கல்லெறிந்து கொள்ள நினைத்தார்கள். யூதர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலே அறையும் என்று சொல்லி அவரை தூஷித்தார்கள், பேசினார்கள். எல்லாம் அவருடைய சொந்த ஜனங்கள் தான். ஆண்டவருக்கே அப்படிப்பட்ட தீங்கு குடும்பத்தாரின் மூலமாய், சொந்த பந்தங்கள் மூலமாய் வரும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் வருது ரொம்ப லேசு தான். ஆமென். ஆண்டவர் அதான் சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்று சொன்னால் பட்ட மரத்துக்கு என்ன செய்யாமல் இருப்பார்கள்? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைய தீங்கு பின்னாடி பேசுறாங்க, தீமையா. வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா ஏதாவது பேசிடுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தீங்கு இழைக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அந்த தீங்கில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தை குறித்து பயம் வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் ஏன் இப்படிப்பட்ட தீங்குகள் வருகிறது என்று சொன்னால் ஆண்டவரை நெருங்கி வாழ்வதற்காகத்தான் பல தீங்குகள் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. பல மனுஷர்களை கர்த்தர் நமக்கு எதிராக எழுப்புகிறார். பேசுவதற்கு, அவர்கள் மூலமாய் நம்மை பேசுவதற்கு ஆண்டவரை எழுப்புகிறார். இப்படி எழுப்பும்போது ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வதற்கு, இன்னும் அதிகமாய் ஜெபிப்பதற்கு, இன்னும் அதிகமாய் வேதம் வாசிப்பதற்கு, இன்னும் ஆண்டவருடைய அன்பிலே பலப்படுவதற்கு தான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த தீங்குகள் ஒன்று நம்மை என்ன செய்யாது? சேதப்படுத்தாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஆமென். அதே குடும்பத்திலே தான் இதுவரைக்கும் நம்ம வாழுறோம். ஆனால் குடும்பத்திலே நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினாலே அநேக ஜனங்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். நம் சொந்த பந்தங்கள் நம்மை பார்க்கும்போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சி பெற்ற ஒரு தேவ மக்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். குடும்பத்திலிருந்து வரும் தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காக்க இம்மட்டும் காத்தார், இனிமேலும் அவர் காத்து கொள்வார். இரண்டாவது, வேலை ஸ்தலத்தில் இருந்து நமக்கு பல தீங்குகள் வருகிறது. நாம் வேலைக்கு போகிறோம், நிறைய பேருக்கு வேலைக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை. வேலைக்கு போனாவே அங்கே பல தீய மனிதர்கள் பேசுறது, நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. இப்படிலாம் நிறைய காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தீங்கு வருகிறது. நிறைய மனுஷர் வேலை ஏற விட மாட்டாங்க. ஒரு நல்ல வேலை செஞ்சு நல்ல அந்த அந்த கம்பெனி ஓனர் நல்லா பேசிட்டாருன்னா போதும், மற்றவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரே பொறாமை வந்துடுது. நமக்கு எதிராக பல தீங்கு காரியங்களை செய்வதற்கு சில நேரத்தில் அவங்களே மூட்டி விட்டுருவாங்க. இப்படிலாம் செஞ்சு நம்மளை அங்கே இந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ திட்டங்களை போடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அந்த தீங்கெல்லாம் நன்மையாக தாவீதின் அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம், யோசேப்பின் அனுபவத்திலே பார்க்கிறோம். வேலை செய்ய போன இடத்துல அவருக்கு அநேக தீங்குகள் இருந்தது. தாவீதுக்கு அரண்மனையில் போய் இருந்த பொழுது அவருக்கு எதிராய் சவுல் ராஜா எழும்பினார். அவரை கொன்று விட வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். பல காரியங்களை செய்தார். ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் நொடி பொழுதில் அவர் உயிர் போயிருக்கும். ஆனாலும் அந்த இடத்திலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். உங்களை என்னையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொன்று போடாதபடி கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. ஏசாயா 54:17 வாசிக்கும் போது, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். உனக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பி வருகிறார்களோ அவர்களெல்லாம் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வேலை ஸ்தலத்திலிருந்து நமக்கு அநேக உபத்திரங்கள் தீங்குகள் வரும்போது நாம் கவலைப்படாமல் அமைதலாய் ஆண்டவர் நம்மை வைத்த இடத்திலே நாம் உண்மையாக இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது, சாத்தான் இடத்திலிருந்து நமக்கு தீங்கு வருகிறது. சாத்தான் மாறுகிறான், நமக்கு எதிராளியாக மாறுகிறான். ஆப்போசிட் பார்ட்டி இல்லையா? ஆமா, அவன் நமக்கு எதிராளியா இருக்கிறான். சங்கீதம் 91:3 வாசிக்கும் போது அங்கே அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் போதும். வேடனுடைய கண்ணி. சாத்தான் நமக்கு எப்பொழுதுமே தீங்கு செய்வதற்கு கண்ணி வச்சிருக்கிறான். அது நமக்கு தெரியறதே இல்லை. ஆனால் நம்ம உன்னதமானவருடைய மறைவில் இருந்ததுனால அந்த கண்ணி நம்மை தொடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர். 1 பேதுரு 5:8 வாசிக்கும் போது, பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல அலைந்து சுற்றி கொண்டு இருக்கிறானா. யாரை விழுங்கலாம்? உலகத்தார அல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எதிராளியான பிசாசானவன் அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். ஆகவே நாம் அதற்கு பயப்படாமல் ஆண்டவர் நமக்கு ஒரு வல்லமையான ஆயுதத்தை தந்திருக்கிறார். லூக்கா 10:19 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒண்ணு கூட உங்களை சேதப்படுத்தாது. அதிகாரத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். யோவான் 1:12 வாசிக்கும் போது
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ நமக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். யார் மேல? சத்ருவின் மேல் அதிகாரம். சொல்லுங்க, சத்ருவின் மேல் அதிகாரம். ஆமென். அவன் செய்கிற எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறவர். சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்ரு தீங்கு செய்ய வரும்போது நம்ம இந்த வார்த்தையெல்லாம் வாயினால உச்சரித்து சொல்லணும். இப்படி உச்சரிக்கணும். பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானிடம் இருந்து வரும் தீங்கிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறவர், காப்பார். 4வது, கொடூரமான மனிதர்கள். அவர்கள் தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். யார சொத்தை அபகரிச்சிடலாம், யார் குடும்பத்தை கெடுக்கலாம், யாரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட உலக ஜனங்கள் தீங்கு செய்வதற்காகவே காத்திருக்கிறார்கள். ஏசாயா 25ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் எல்லாம் தப்புவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 124 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 124ஆம் சங்கீதம் மிக அருமையான சங்கீதம். அதில் வாசிக்கும் போது மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தென் ஆப்பிரிக்காவிலே ஒரு ரோலர்ஸ் என்ற ஒரு தேவ மனிதன் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவரை ஆண்டவர் வல்லமையான ஊழியராக அவரை பயன்படுத்தி வந்தார். ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணுவதற்காக மேடை ஏறி பிரசங்கம் பண்ணுவதற்காக ஏறின போது ஒரு கொடூரமான ஒரு முகமுடைய ஒரு தோற்றமுடைய ஒரு ஆள் அவர் பாதத்தில் வந்து விழுந்து கண்ணீரோடு, ஐயா, நான் கிறிஸ்துவின் வல்லமையும் அவருடைய மகிமையும் நான் அறியாமல் உங்களை நான் சுட்டு தள்ளலாம் என்று இந்த இடத்துக்கு வந்தேன் என்று சொல்லி நான் விரும்பினேன். ஆனால் சுடுவதற்கு முயற்சி எடுத்த போது உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் ஒரு கம்பீர தோற்றமுடைய ஒரு புருஷன் நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லி அந்த மனுஷன் சாட்சி கொடுத்தான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி கண்ணீரோடு அவர் பாதத்தில் வந்து விழுந்தான். ஆண்டவர் பாருங்க, இப்படிப்பட்ட மனுஷர்கள் வந்தாலும் அவர்கள் நடுவிலே பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. உபாகம் 33:27 வாசிக்கும் போது அநாதி தேவன் என் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் இரவும் பகலும் தூங்காமல் அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்படி சரீர பிரகாரமாக குடும்பத்திலும் மற்ற வேலை ஸ்தலங்களிலும் எல்லா இடத்திலும் நமக்கு தீங்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன், உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். நம்முடைய ஆத்துமாவை விசேஷமானது, அவர் நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர். ஆண்டவர் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிற என்ன நிறைய காரியங்களை சொல்லுகிறதை வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். தாவீது ஆத்துமாவை குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஆத்துமாவை குறித்து நாம் நன்றாய் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம் சரீரம் என்றென்றைக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடியதல்ல, ஒரு நாள் மரித்து போகிறது தான். ஆனால் நம்முடைய ஆத்துமா என்றைக்கும் அறியாமல் அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென்.
நம்முடைய ஆத்துமா நித்தியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் பெற்றது தான் நம்முடைய ஆத்துமா. ஆண்டவர் இந்த ஆத்துமாவின் மீது எவ்வளவு கவனம் வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு அப்படிப்பட்ட கவனம் இருக்கா? நம்ம ஆத்துமாவை குறித்து நாம் எவ்வளவு அதற்காக பிரயாசம் எடுக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 10:28 வாசிக்கும் போது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொல்ல வல்லவர்களாயிராமல், அங்கே ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமென். ஆண்டவர் பாருங்க, சரீரத்தை குறித்து ஒரு நாள் ஆண்டவர் கவலைப்படுங்கன்னு சொல்லவே இல்லை. சரீரத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனால் ஆத்துமா சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு நாம் என்ன செய்யணும்? பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா ஒன்று ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழக்கூடியது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி இருக்கிறது. பாவத்தில் இருக்கிறவர்கள் நரகத்திலே அழிந்து போவார்கள். ஆனால் நித்திய ஜீவனை பெற்ற நாம், ஆத்துமாவிலே ரட்சிப்பை பெற்ற நாம் யுகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 16:26 ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? நாம் இந்த உலகத்திலே அதிகமாக பிரயாசப்படுவது எதற்காக? நாம் நல்லா வாழணும், வீடு கட்டணும், சம்பாதிக்கணும், நல்ல பணக்காராகணும், மேன்மை அடையணும், அப்படிலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே ஆத்துமாவை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருக்காதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆத்துமாவுக்கு நாம் தேவையானதெல்லாம் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆத்துமா நாம் பெற்ற ரட்சிப்பு, சந்தோஷம், அதற்கு சமாதானத்துக்கு விரோதமாக சாத்தான் அதிகமாக போராடி கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் நம்ம ஆத்துமாவை குறித்து மிகவும் கவனமுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆத்துமாவை குறித்து ஆண்டவர் சொல்றார், லூக்கா 12:7 வாசிக்கும் போது, உங்களை காக்கிறவர் நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறார், நம்மை விசேஷித்தவர்கள் என்று சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் யோவான் 3:2 சொல்லும்போது யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறார். ஆத்துமா வாழணுங்க. நம்ம ஆத்துமா, சில ஆத்துமா மறிச்சு போயிருக்கிற பாவம் செஞ்சு தீங்கு செய்து ஆத்துமா மரித்து போய் கிடக்கிறது. இந்த ஆத்துமாவுக்கு போஷாக் கொடுக்க அவர்களால் முடியவில்லை, ஆத்துமாவை காத்து கொள்ள முடியவில்லை. இப்படியெல்லாம் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் கவலையற்று இருந்தா எப்படி நாம் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை காக்கிறவர் தான், நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர் தான். ஆனால் நாம் அநேக முயற்சி எடுத்து நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்வதற்கு தேவன் கிருபை தர அவர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுறேன். லூக்கா 12 ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார், போதிக்கிறார். ஒரு மனுஷன் அவன் இருந்தான், அவன் நல்ல விளைச்சல் கண்டான், நல்ல சொத்து சுகம் அவனுக்கு இருந்தது, எல்லாம் இருந்து அவன் சந்தோஷமாய். லூக்கா 12 16 21 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவன் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தான். இடிப்பேன், கட்டுவேன், பெரிதாக்குவேன், சேர்த்து வைப்பேன் என்றெல்லாம் அவன் சொல்றான். தானியத்தை கட்டி வச்சுட்டான்,
தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து இளைப்பாறு, சந்தோஷப்படு. உலகத்தில் எது சம்பாதித்தாலும் அது பரலோகத்துக்கு வராது. ஒன்னே ஒன்று தான் போகும். என்னங்க? ஆத்துமா தான். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா தான். அநேக வருஷம் வாழுவேன் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து மதிக்கேடனே அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அதுக்கு முன்னா 19ஆம் வசனமா ஆண்டவர் சொல்றாரு. பின்பு இது 20ஆம் வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையது என்று சொன்னார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று சொன்னார் ஆண்டவர். இப்படி உதாரணம் கொண்டு வரார் பாருங்க. ஆத்துமாவை குறித்து ஆண்டவர், அவன் கவலையற்று இருந்தான், சொத்து சுகம் போதும் என்று வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஆத்துமாவை குறித்த அவனுக்கு அறிவே இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் அவனை பார்த்துக்க, இன்னைக்கு நீ இருந்துட்டா, நீ சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்க, உன் ஆத்துமா எங்கே போவோம்? ஆகவே நம்முடைய ஆத்துமா ஈடேற நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதெல்லாம் வாஞ்சிக்கணும். வேத வசனத்தை வாஞ்சிக்கணும், ஜெபிக்கணும், தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும், ஆத்துமாவிலே பலன் பெற வேண்டும். ஆமேன். இது ஒன்று தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாமும் உண்மையுள்ளவர்களாக அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, இந்த உலகம் தீங்கு நிறைந்த உலகம், நாம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் பரிசுத்தமாய் நம்மை பாதுகாத்து நம்முடைய ஆத்துமாவை ஈடேற்று அடைய செய்து நம்ம ஆண்டவருடைய வருகையில் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை அப்படியே வழி நடத்துவார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுல வாசித்தது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, அந்த பரமராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் என்னை அவர் காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் கடந்து போனது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில், ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதிலே மிகவும் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கு ஆண்டவர் பார்த்தாலும் பல தீங்குகள் எங்களை சுற்றிலும் இருக்கிறது. எல்லா தீங்குக்கு நீர் எங்களை விலக்கி காக்கிற தேவன், எங்கள் ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவன். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory. இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள், வீட்டிலும் பாடிக்கொண்டே இருங்கள். ஓ, கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாதுகாக்கிற ஒரு தூதன் நமக்கு முன் செல்லுகிறார். அவர் இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே எதை குறித்து பயப்படாமல், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, எந்த காரியத்தை குறித்து பயப்படாமல் காக்கும் தேவனுடைய கரத்திலே நம்மையும் நம்முடைய ஆத்துமாவையும் ஒப்பு கொடுப்போமாக. நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ தீங்குகள், வியாதிகள், ஆண்டவரே குடும்பத்திலே வருகிற தீங்குகள், வேலை செய்கிற ஸ்தலத்திலே யோசேப்புக்கு எதிராக அநேக தீங்குகள் செய்கிறவர்கள் எழுப்பினார்கள். ஆண்டவரே தாவீது அரண்மனையில் இருக்கும்போது எத்தனையோ தீங்குகள் அவருக்கு எதிராக சவுல் மூலமாய், சொந்த மகன் மூலமாய், ஆண்டவரே அப்சலோம் மூலமாய், ஆண்டவரே அநேக ஜனங்கள் மூலமாய் அவனுக்கு வந்தது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து அவனை அற்புதமாய் விலக்கி பாதுகாத்தீர். எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுக்கு அத்தனை ஆபத்துகள், தீமைகள் இருந்தன. ஆண்டவரே உயிர் சேதங்கள் இருந்தன. கர்த்தர் தம்முடைய மகன் மேல் தாவீதோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார், தானியேலோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தர் இந்த தீங்கு நிறைந்த உலகத்திலே இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை நம்முடைய கரத்திலே தருகிறோம், நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வர முடியாமல் சுகவீனமாய் வீடுகளில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. வயதானவர்களுக்காக, குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் அவர்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லா கலக்கங்கள், சோர்வுகள் மாறி ஆண்டவரே இன்றைக்கு தந்த வாக்கு தத்தத்தை சங்கீதம் 121:7 நாங்கள் உரிமையாக்கி கொண்டு புறப்பட்டு செல்கிறோம். போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உறங்காமலும் தூங்காமலும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற உடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு புறப்பட்டு செல்வார்களாக, நல்ல சுகபலத்தோடு புறப்பட்டு செல்வார்களாக. இந்த ஆராதனைக்கு புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் தந்த காணிக்கை, தசம பாகங்களை கர்த்தர் கணக்கில் வைத்து பிரதிபலனை அளிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுதும் அவர்கள் செய்கிற எல்லா பணிகளை ஆசீர்வதியும். விசேஷமாக எங்களுடைய சபைக்காக கல்லறை வாங்க நாங்கள் எடுத்த முயற்சியில் இந்த வாரம் ஆண்டவரே நாங்கள் கூறிய எல்லா பணத்தை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தருளும். மற்ற காரியங்களை வேகமாய் செய்வதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இதற்காக ஆண்டவரே ஒத்துழைப்பு தருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் குடும்பத்தோட, பிஸ்னஸோட இன்றும் மீண்டும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழே மேலே இருக்கிறவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே போல் எங்கள் வீடுகளிலிருந்து ஆராதித்து கொண்டு இருக்கிற உங்களையும் நாங்கள் வாழ்த்தி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.